மறுபடியும் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நலமாக, சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த டேர்ம்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடத்தின் தலைப்பு வரையறுக்கப்பட்ட இறையியல், ஆங்கிலத்திலே சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று குறிப்பிடப்படுகிறது. சிஸ்டமேட்டிக் தியாலஜி சிஸ்டமேட்டிக் தியாலஜி அது தமிழ்ல வரையறுக்கப்பட்ட இறையியல், இல்லைன்னா சீரான இறையியல், ஒழுங்கான இறையியல் அப்படின்னு அது குறிக்கப்படுகின்றது. ஸோ பாடத்தின் தலைப்பு வரையறுக்கப்பட்ட, இல்லை என்றால் முறைப்படுத்தப்பட்ட இறையியல், முறைப்படுத்தப்பட்ட இறையியல். ஸோ ஆங்கிலத்துல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது கன்வீனியன்டாக இருக்கும், சிஸ்டமேட்டிக் தியாலஜி. ஓகே, சிஸ்டமேட்டிக் தியாலஜி இல்லை என்றால் முறைப்படுத்தப்பட்ட இறையியல், முறைப்படுத்தப்பட்ட இறையியல். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம இந்த பாடத்தினுடைய முகவுரை, இன்ட்ரடக்ஷன், அதை நம்ம பார்ப்போம். இதுல இணைந்திருக்கிற அநேகர் நீங்க பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, பிடிஹெச் படிக்கிறவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. ஸோ இந்த படிப்பின் பட்டத்திலேயே வருகிறது தியாலஜி என்கிற வார்த்தை, இல்லையா? பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி. ஸோ தியாலஜி என்பது இந்த படிப்பினுடைய ஒரு முக்கியமான பாடமாகும். அதனாலதான் அந்த சப்ஜெக்ட்லயே இந்த பட்டமே அழைக்கப்படுகிறது. பட்டத்திற்கு பெயர் இந்த பாடத்தினுடைய தலைப்பிலே தான் இருக்கிறது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. ஸோ இந்த தியாலஜி, இறையியல் என்பதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கும்படியாக போகிறோம். அதாவது இந்த இறையியல், தியாலஜி என்றால் என்ன? தியாலஜி என்பது என்ன? வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் தியாலஜி? இறையியல் என்பது என்ன? இதுக்கு முன்பாக நீங்க அறிந்திருப்பீர்கள், இறையியல், தியாலஜி என்கின்ற அந்த வார்த்தை 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானதான ஒரு சொல். இறையியல் என்கின்ற அந்த சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு சொல். ஸோ அதுல முதல் வார்த்தை தியோஸ். தியோஸ், THEOS, தியோஸ். தியோஸ் அப்படின்னா கிரீக் மொழியில அதற்கு தேவன், காட் என்று பொருள். தியோஸ் அப்படின்னா தேவன், காட், அந்த வார்த்தையினுடைய பொருள். இரண்டாவது வார்த்தை லோகோஸ். லோகோஸ், LOGOS, லோகோஸ், வார்த்தை, வார்த்தை. ஸோ அந்த லோகோஸ் என்கிற அந்த வார்த்தையிலிருந்துதான் அந்த அறிவியல் ரீதியாக படிக்கின்ற படிப்புகளே வந்திருக்கின்றது. ஸோ லோகோஸ் என்கிற வார்த்தைக்கு வார்த்தை என்கின்ற பொருள் இருக்கிறது. ஆனால் அது படிப்பது, கற்பது என்று அர்த்தம் கொள்ளுகிறது. ஸோ லோகோஸ் என்ற வார்த்தை, அதனுடைய நேரடியான பொருள் என்னவென்றால் வார்த்தை, வார்த்தை. ஆனால் அது படிப்பது, கற்பது என்கின்ற பொருள்படுகும் சொல்லாகும். ஸோ இப்போது நீங்கள் தியாலஜி என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இறைவனை பற்றி, தேவனை பற்றி நாம படிக்கின்ற அந்த படிப்பிற்கு தியாலஜி என்று அழைக்கப்படுகிறது. So in simple terms, the word theology has come from 2 Greek words. The first word is theos, which means God, and the second word is logos, means study, study or reflection or science. So the logos என்கிற வார்த்தை ஒரு பல பொருள் அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை. ஸ்டடி என்று சொல்லலாம்,
அந்த படிப்பையே ஒரு நுட்பமாக படிக்கிற படிப்பு, ஒரு அறிவியல் ரீதியிலே படிக்கிற படிப்பு. ஓகே, ஸோ அதான் இறையியல். இப்போ யாராவது உங்களிடத்துல நீங்க இறையியல் படிக்கிறீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன், ஒரு சிம்பிளான டெஃபினிஷன் அப்படின்னா, ஸ்டடி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட், தேவனை பற்றி படிப்பது, தேவனை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்கிற அந்த முயற்சிக்குத்தான் நம்ம இறையியல் என்று அழைக்கின்றோம். ஆனால் இந்த இறையியல் நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது, இறையியல் படிக்கும் பொழுது தேவனை பற்றி படிப்பதில்லை. தேவனை பற்றி படிக்கின்றோம், ஆனால் அந்த தேவனை மையமாக வைத்து மற்ற பல பாடங்களையும் நாம் படிப்பதுண்டு. ஆகவே நீங்க ஒரு இறையியல் மாணவனாக இருக்கிற அப்படின்னால், ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் தியாலஜி, நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட் ஆஃப் தியாலஜி, நானும் கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் தியாலஜி தான். நம்ம எல்லாரும் இப்போது அந்த தியாலஜி என்கிற பாடத்திற்கு மாணாக்கர்களாக இருக்கிறோம். ஸோ இறையியல் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். இறையியலை ரொம்ப ஆராய்ந்து கற்று அதை நூல்கள் வடிவில் எழுதியிருக்கிற நிறைய ஸ்காலர்ஸ், இறையியல் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இறையியல் என்கின்ற பாடத்தை வெவ்வேறாக அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் கலந்து சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷனை கொஞ்சம் கூட விளக்கமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஓகே, ஸோ சிம்பிளா ஒரு பிகினர் அப்படின்னு தியாலஜின்னா ஸ்டடி அபவுட் காட், ஸோ நோயிங் காட், அண்டர்ஸ்டாண்டிங் காட், சிம்பிள் டெஃபினிஷன். ஆனால் இந்த இறையியல் கடவுளை பற்றி மட்டும் படிக்கின்ற ஒரு படிப்பு அல்ல. தேவனை மையமாக வைத்து நாம மற்ற பல பாடங்களையும் படிப்போம். மனிதர்களை பற்றி படிப்போம், இயேசு கிறிஸ்துவை பற்றி படிப்போம், திருச்சபையை பற்றி படிப்போம், உலகத்திலே ஈவில் அது எப்படி வந்துச்சுன்னு படிப்போம். இந்த மாதிரி நிறைய பொதுவான பாடங்களையும் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறை தேவை. ஸோ அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த பாடத்திற்குள் செய்ய போகின்ற அந்த செயல் என்ன, what we are going to do in this subject. நீங்க வேதத்தை கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே வைத்து விட்டு, வேதத்தின் அந்த கண்ணோட்டத்தை, கருத்தை கொஞ்சம் நீங்க அப்படி வச்சுட்டு, உங்களுடைய மனதை, உங்களுடைய இன்டலெக்ட், உங்க யோசனையை நீங்க அது இந்த பிகினிங் என்கின்ற அந்த வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ள முயற்சித்து பாருங்களேன். இந்த பிகினிங், ஆரம்பத்தில், ஆதியில், இந்த பிகினிங். சோ பிகினிங் என்று ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். இந்த நம்ம பார்க்கின்ற இவைகள் அனைத்திற்கும் ஒரு ஆரம்பம், ஒரு துவக்கம் இருந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக. சோ ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு சூழல் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, இந்த பூமியில இருக்கின்ற எதுவுமே இல்லை. There was nothing. இப்படிப்பட்டதான ஒரு சூழல் இருந்திருக்க வேண்டும். There was a time in which there was nothing, so there was no existence. Okay, so எல்லாவற்றுக்கும் there must be a beginning. எல்லாவற்றுக்கும். So when we look at the sky, sun, moon, planets, galaxy, cosmos, the universe, the earth, below earth, so for everything, for every inanimate thing, எல்லாவற்றுக்குமே கண்டிப்பாக ஒரு துவக்கம் என்று ஒன்று இருந்திருக்க வேண்டும், ஒரு ஆரம்பம் என்று இருந்திருக்க வேண்டும். இந்த ஆரம்பத்தை, துவக்கத்தை
விஞ்ஞானமும் இறையியலும் வெவ்வேறாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. ஓகே, விஞ்ஞானம், அறிவியலும் இறையியலும் ஒரு 2 வித்தியாசமான கோணத்துல இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. யூனிவர்ஸை, இந்த யூனிவர்ஸினுடைய ஆரம்பத்தை ஒரு 2 விதத்துல புரிந்து கொள்ள முயற்சி. விஞ்ஞானம், அறிவியல், நீங்க அந்த ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுது இந்த உலகம் ஒரு விஞ்ஞான ரீதியிலே அதுக்கு வந்து அவங்க தியரிஸ் சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரிஸ் அல்ல, நிரூபிக்கப்பட்ட வடிவங்கள், கோட்பாடுகள் அல்ல. அது நிரூபிக்கப்படாத தியரிஸ் தான் அதெல்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய கோளம் என்று ஒன்று இருந்தது. அந்த கோளத்துக்கு நெபுலா அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அது நெபுலா என்கின்ற அது வந்து சில மில்லியன்ஸ் இயர்ஸ் கழிச்சு அது அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அந்த பிரேக் ஆகி அது ஆப்ஜெக்ட்ஸ் ஆக மாறுகிறது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் had gone through lot of chemical, physical changes. அதுக்கப்புறம் தான் வந்து எர்த் வருது. அந்த எர்த்ல வந்து some changes took place and life வருது. இந்த மாதிரியான ஒரு ஒரு தியரி தான் the origin of earth அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்றது. ஓகே, ஸோ பொருளிலிருந்து மாற்றங்கள் அடைந்து பொருள் உருவாயிடுச்சு. அப்ப அந்த நெபுலா எங்கிருந்து வந்துச்சுங்கிறதுக்கு இல்லை என்றால் அந்த ஃபர்ஸ்ட் காஸ், இது இனிஷியல் காஸ், அது எங்கிருந்து வந்துச்சுங்கிற ப்ராப்பரான அந்த ஒரு ப்ரூஃப் இன்னும் விஞ்ஞானம் அதுக்காக ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனா கன்வின்சிங்கான ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு ப்ரூஃப், இப்படிதான் இந்த உலகம் உண்டானது, இப்படிதான் மனுக்குலம் உருவானது, இப்படிதான் உயிர் உற்பத்தி ஆனது, உயிரினுடைய ஆரம்பம் இப்படிதான் என்று விஞ்ஞானம் இன்னும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விளக்கவில்லை. ஸோ இது வந்து இந்த உலகத்தை பற்றிய அறிவியலினுடைய அந்த புரிதல். ஆனால் தியாலஜி எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, ஸோ ஆரம்பத்துல இந்த உலகம் எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக ஒரு செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறவராக இருக்கிற ஒருவர், ஒரு நபர் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். There must be a self-existent person. ஒரு நபர். இதுதான் நம்ம சயின்ஸும் நம்ம வேறுபடும். ஒரு தியாலஜியனும் ஒரு காஸ்மாலஜிஸ்ட், தியாலஜிஸ்ட் அவங்களுக்குமாக இருக்கிற வேறுபாடு. அவங்க இந்த உலகம் ஒரு பொருள் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம், பொருட்கள் தான் ஆரம்பம். அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எப்படி, அந்த பொருள் எப்படி வந்துச்சு, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பரான விளக்கங்கள் இல்லை. அது காட்டினால புழுதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோளமாக மாறிக்கலாம், அப்படிலாம் நிறைய தியரி சொல்லப்பட்டது. ஆனால் நாம வந்து சிம்பிளா என்ன சொல்றோம்னா, இந்த உலகம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஃபர்ஸ்ட் காஸ், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காஸ், அவர் நிலைத்திருக்கிறவராக ஒருவர் இருந்தார். ஓகே, அது வந்து நம்ம ஒருவர்னு சொல்றோம், 2 கூட இருந்திருக்கலாம். ஓகே, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று. So there must be one cause, the primary cause, a cause without cause. ஓகே, ஆரம்பம் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிற ஒருவர். இது cannot be infinitive. அது அப்படியே போயிட்டே இருக்காது. It cannot go on and on and on and on. There must be a stop. And we must tell that, okay, this is the first cause. Okay, நம்ம தியாலஜில என்ன சொல்றோம்னா, the first cause. Okay, அந்த காசுக்கு வந்து நாம வந்து கடவுள்னு சொல்றோம். ஆனா பிலாசபில அதுக்கு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன், பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்டிமேட் காஸ்.
அப்படின்னு விஞ்ஞானத்துல தத்துவத்துல சொல்லுவாங்க, தத்துவ ஞானிகள். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிரம்மா பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறவர் அப்படின்னு அதுக்கு பொருள். ஒவ்வொரு மதத்திலையும் அதற்கு வேறான பெயர்களை சொல்லுகிறார்கள். நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சோம்னா நம்முடைய மைண்ட் அட் சம் பாயிண்ட் வி மஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே, அங்க நிறுத்திட்டு இது இவரால் தான் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். சோ இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்கும், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் என்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் தியாலஜி ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அப்ப அந்த மாதிரி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது வெறும் ஒரு மதத்தின் நம்பிக்கை மட்டுமல்ல. ஓகே, ஏதோ ஒரு மதம், கிறிஸ்தவம் இல்லை இந்து இல்லை இஸ்லாம் என்கிற ஒரு மதம் நமக்கு சொல்ல, ஒரு சமயம் நமக்கு சொல்கிறதுனால் மட்டுமல்ல, நம்ம அதை ஏற்றுக்கொள்வது ஒரு அறிவு சார்ந்த மனதிற்கும் அது அங்கீகரிப்பதற்கு உகந்ததாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய வடிவமைப்பு, இந்த உலகமானது இயங்குகின்ற இயக்கம், ஓகே, இவைகளெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, இவைகளெல்லாம் நம்ம கூர்ந்து ஆராயும் பொழுது ரொம்ப ஞானமும் திறமையும் படித்த ஒரு நல்ல வடிவமைப்பாளர், ஒரு the most intelligent mind, okay, the most intelligent knowledgeable person, wise person, the wisest person, அவர் வந்து இதை டிசைன் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கா, ஒரு சயின்டிபிக்கலா, ரொம்ப பர்ஃபெக்டா இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. ஓகே, சோ சிலர் சொல்வது போல இது தானாக தோன்றவில்லை, சிலர் சொல்வது போல இது தானாக தோன்றவில்லை. அதே போல விஞ்ஞான மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி உருவாயிடுச்சுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்களே, அப்படி என்றால் நாம பார்க்கிற இவ்வளவு சீர், இவ்வளவு ஒழுங்கு, இவ்வளவு பர்பஸ்ஃபுல்லாக, ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இந்த உலகமும் நம்ம பார்ப்பது இன்றைக்கு நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்று இறையியல் நம்புகிறது. அதுக்கான நிறைய காரணங்களை சொல்லலாம். there may be hundreds and hundreds of reasons for that. இப்போ நம்முடைய எர்த் என்கிற அந்த பிளானட் இருக்கிறது இல்லையா, எர்த் என்கிற பிளானட், என்கிற பிளானட் சன் ஃபேமிலியில ஒரு பிளானட். ஸோ த சன் ஃபேமிலி ஹேஸ் 8 or 9 planets. அதுல ஒரு பிளானட் தான் இந்த சன், நம்முடைய எர்த்ங்கிற அந்த பிளானட். இந்த எர்த்து தற்போது இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் சூரியனுக்கு கொஞ்சம் அருகாமையிலே நெருங்கி இருந்திருந்தால், இன்னும் சில மைல் நெருங்கி சூரியனோடு அந்த இதுல நீள்வட்ட பாதையில சுத்தி இருந்தால், இந்த எர்த் வந்து வாழ முடியாத ஒரு நெருப்பு, ரொம்ப ஹீட்டான ஒரு பிளானட்டாக இருந்திருக்கும், உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. இன்னும் சில பிளானட் அப்படி இருக்கிறது இல்லையா, உயிர் வாழ முடியாத சில பிளானட்ஸ் இருக்கிறது. அதே போல எர்த்தும் சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்ததுன்னா எர்த்துல வந்து உயிர் வாழ வாய்ப்பில்லாத ஒரு பிளானட்டாக எர்த்தும் இருந்தது. அதே மாதிரிதான் இந்த எர்த் வந்து இப்போது இருக்கிறதை விட இன்னும் சில மைல்கள் தள்ளி இருந்தா, இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருந்ததுன்னா இது ஒரு ஐஸ் கட்டியாக இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து இப்போ நம்ம உலகத்திலேயே சில கண்ட்ரிஸ்ல நம்ம போகும் பொழுது, குறிப்பாக இந்த ரஷ்யா போன்ற அந்த நாடுகளிலே நீங்க போவீர்கள் என்றால் அங்க வந்து எப்பவுமே கட்டியாக, பனிக்கட்டியாகவே இருக்கும். அங்க வந்து மனிதர்கள், நம்ம காஷ்மீர்ல கூட சில மாதங்களிலே அந்த நிலை காணப்படுகிறது. அப்ப இது இன்னும் சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இந்த எர்த் என்ற பிளானட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளானட் ஃபுல்லாவே ஒரு ஐஸ் கட்டியாகவே இருந்திருக்கும். ஃபுல்லா ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா ப்ரீஸ் ஆயிரும். அதுல வந்து உயிர் தோன்றி வளர்ந்து இவ்வளவு காலம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம ஒரு பிப்ளிக்கலா பார்க்கும்போது few thousand years the உயிர் சர்வைவ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எதை சொல்றோம்னா, இந்த உலகமானது
சூரியன் என்கின்ற அந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஹீலியம் பேர்ன் ஆகுறதான அந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதை கரெக்டாக சுத்தி வந்து அப்படி சுத்தி வரும்போதே இரவும் பகலும் வர்ற மாதிரி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு நேச்சுரலா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வந்துச்சுன்னா இவ்வளவு பெர்ஃபெக்டாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம் சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. அந்த சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனாலதான் இது கரெக்டா பெர்ஃபெக்டா ஒரு கோலோட ஒரு பர்பஸோட இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம சொல்றோம். அதான் வந்து அந்த கிரவுண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். இன்னும் நம்ம இதுக்கு இந்த மாதிரி இதுல ஒரு விஸ்டம் இன்வால்வ் இருக்கு. இது ஒரு சயின்ஸ் ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு காட்லி ப்ராடக்ட், இது ஒரு கிரியேஷன் என்று சொல்வதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. விஞ்ஞானிகளும் கூட நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறவர்கள் at some point they will also stop and say that yes, there must be a supernatural being who has all the wisdom and understanding and knowledge, made this one, created this one என்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பட் வி cannot prove it. நம்ம வந்து அதான் அந்த சயின்ஸ் தியாலஜி இருக்கிற டிஃபரன்ஸே அதான். சயின்ஸ் எவ்ரிதிங் மஸ்ட் பி ப்ரூவ்டு இல்லையா, வெரிஃபைடு. தியாலஜியில at some point we should say that we believe it, faith comes into play. அதான் மேஜர் டிஃபரன்ஸ் தியாலஜிக்கும் சயின்ஸ் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். ஆனா இங்க வந்து நம்ம வந்து கடவுள் ஒருவர் படைத்தார் சிருஷ்டித்தார் என்பது வெறும் ஒரு ரிலிஜியஸ் ஃபேக்ட் இல்லை. இட்ஸ் நாட் எ ரிலிஜியஸ் ட்ரூத் அலோன், இட் குட் பி எ இன்டலெக்சுவல் ட்ரூத் as well. இது ஒரு ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம், அறிவார்ந்த மனிதர்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒன்றுதான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்பது. காரணம் என்ன, இந்த உலகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதும் அது இயங்குவதும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அளவார்ந்த ஒரு ஒப்பற்ற ஒரு ஒரு ஞானம் அதற்குள் செயல்பட்டிருப்பதை நம்ம பார்க்கணும். நம்ம உலகத்தை பற்றி சொன்னோம். நம்முடைய மனிதனுடைய அந்த அனாட்டமி, மனிதனுடைய பிசிக்கல் பாடி ஃபங்க்ஷனிங், அதாவது growth அண்ட் ஃபங்க்ஷனிங், அது நீங்க பார்த்தாலும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிவைன் விஸ்டம் இன்வால்வ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை உற்பத்தியாகி வளரும் போது அந்த குழந்தையினுடைய மூளை வளர்றது, இந்த பிரெயின் growth ஆகுறது, அது வந்து பயாலஜிக்கல் growth, இட் இஸ் எ நேச்சுரல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அறிமுகமாக படித்த நிறைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடவுளுடைய ஒரு 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 கிரியேட்டிவ் பவர் அங்க செயல்படலைன்னா அந்த மாதிரி ஒண்ணு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சயின்டிபிக்கலா ஒரு தற்செயலாக ஒன்று உருவாகி அந்த மாதிரி ஒரு பிரெயின் growth ஆகி அந்த மாதிரி வர்றதுக்கு இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் அப்படின்னு விஞ்ஞானிகளை ஒத்துக்கிறாங்க. சிலர் வந்து அது இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கையில அப்படி வருது, இயற்கை எல்லாத்துக்கும் சேர்த்து இயற்கைன்னு ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தி தான் எல்லாம் ஒரு ரொம்ப ஞானத்தோடு ரொம்ப ஒரு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், ஃபார் எவ்ரிதிங், ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ், ஃபார் த கிரியேஷன், தேர் மஸ்ட் பி அ ஃபர்ஸ்ட் காஸ், ஒரு ஆரம்பம், ஒரு முதல் செயல்பாட்டாளர், முதல்வர் ஒருவர் இருக்கிறார், ஆரம்பம் என்று இருக்கிறது. அவங்க பிலோசபர்ஸ் அவங்க கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிரவுண்ட், ஓகே, அல்டிமேட் கிரவுண்ட், ஃபவுண்டேஷன். நிறைய பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் காஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. நாம அதுக்கு என்ன சொல்றோம்னா அது தேவன், அப்புறம் அந்த பேர் நமக்கு அது பைபிள
கிளீன் பண்ணும்போது அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து லெட்ஸ் கீப் கிரவுண்ட், ஃபவுண்டேஷன், எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஓகே, இந்த அடிப்படை ஃபார் எவ்ரிதிங் தேர் மஸ்ட் பி எ பிகினிங் இல்லையா? ஃபார் எவ்ரிதிங் தேர் மஸ்ட் பி எ காஸ். அப்படின்னா இதற்கும் ஒரு காசு இருக்க வேண்டுமே. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்றால் இந்த ஃபர்ஸ்ட் காசுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டுமே. அங்கே நம்ம என்ன சொல்றோம்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், இருக்கிறவராகவே இருக்கிறார். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காஸ் நாம் முதல்ல சொன்னதே இருக்கிறவராக இருக்கிறார். துவக்கம் இல்லாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் அவர் தான் காரணராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் துவக்கம் இருக்கிறார். பட் he in himself is the cause. அதுக்கு மேல நம்ம போக முடியாது. ஓகே, சும்மா ஒரு பேச்சுக்கு ஹென் அண்ட் எக், ஒரு கோழியும் கோழி முட்டையும் சிம்பிளான ஒரு தான், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச அந்த கோழி என்ன இல்லாம எக் வராது, எக் இல்லாம நமக்கு நம்ம போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? So we cannot go on and on and on. At some point we should stop இல்லையா? ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே ஹென் தான் முதல்ல இல்ல எக் தான் முதல்ல வந்துச்சு, போயிட்டே இருக்க முடியாது. ஸோ அட் சம் பாயிண்ட் we must stop it. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய துவக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அப்படி போயிட்டே இருக்க முடியாது. At some point we should stop and say that okay, it's the first cause, self-existent cause. மறுபடியும் சொல்றேன், அந்த காஸ் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேட்டர், ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். நாம என்ன சொல்றோம்னா ஒரு பர்சன் சொல்றோம், ஒரு நபர். ஓகே, ஞானம் படைத்தவர், திறன் படைத்தவர், அல்ல ஒரு வடிவமைப்பாளர். ஓகே, இப்போ இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த கிரவுண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்ட் பண்ணுது. கிரவுண்ட் பிஹைண்ட் டு ஆக்ட். அப்படி ஆக்ட் பண்ணணும்னாலே ஒரு நபரால தான் ஆக்ட் பண்ண முடியும். ஓகே, லிவிங் பீயிங் கேன் only ஆக்ட். Inanimate things cannot act இல்லையா? Okay, for an inanimate thing to act there must be a mover. ஒரு டேபிள் மூவ் ஆகணும்னா அந்த டேபிள் மூவ் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா அந்த டேபிள் மூவ் ஆகும். Because it doesn't have life, cannot move. So அதே மாதிரி தான் ஆரம்பத்திலே படைப்புகள் உருவாவதற்கு ஒரு நபர் செயல்படுற ஒரு நபர் இருந்தால்தான் கிடைக்கும். கொய்யாவின் இருந்தால் தானே பாண்டம் உருவாகும். ஓகே, சோ இப்போ அந்த நபர் அவர் என்ன பண்றாருன்னா அவர் செயல்படுகிறார். அவர் செயல்படுவதற்கு அவருடைய பிளஷர் தான் காரணம். He is eternally alone in a sense. There is no creation. Okay, there is no creation. So இப்ப அவரே தீர்மானம் பண்றாரு, அவரே நினைக்கிறார், அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. There was no external cause or power or influence, nothing. அவரே தீர்மானிக்கிறார். இப்ப நீங்க வீட்டுல சில நேரத்துல அமைதியா இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணுது நான் போய் ஒரு டீ போடணும், இல்ல நான் போய் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க. அதே மாதிரி the first ground அவருக்குள்ளேயே எண்ணுறாரு, அவருக்குள்ளே தீர்மானிக்கிறார். ஓகே, ஸோ ஐ வில் டு சம் ஆக்டிவிட்டி, செயல்படுறார். அந்த செயல்படுகிறது தான் கிரியேஷன், படைப்பு. யாரும் வற்புறுத்தல, யாரும் தூண்டல. ஓகே, ஸோ he in himself he is deciding that he will do some action. அதான் கிரியேஷன். அந்த கிரியேஷனுக்கு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்த வேண்டியதான் அந்த சூழல் அங்கே வருகிறது. So he's creating something. The creation that we will study later is creating. அதுக்கப்புறம் அந்த கிரியேஷனுக்கு கிரியேட்டர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த படைத்தவர், சிருஷ்டித்தவர் படைக்கப்பட்ட அந்த உலகத்திற்கு, படைக்கப்பட்ட அந்த படைப்பிற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். That is second action. So ரெண்டு ஆக்ஷன் வருகிறது. So there is a self-existent ground. அவராக இருக்கிறவர் செயல்படுகிறார். அந்த செயல்படுவது சிருஷ்டிப்பாக, படைப்பாக
வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் படைப்பிற்கு படைத்தவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். தட் இஸ் ரெவலேஷன், வெளிப்படுத்து. வெளிப்படுத்து. இப்ப இறையிலே நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இந்த வெளிப்படுத்துதலையும் கிடைத்தவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா, வெளிப்படுத்துதலையும் அந்த படைப்பையும் மையமாக வைத்து படைத்தவரையும் நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். அது நம்முடைய சூழலுக்கும் காலத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ற போல அதை நம்ம விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறோம். அதான் இறையியல். அப்படின்னு சொல்லுகிறேன். இறையியல் என்பது இருக்கிறவராக இருந்தவர் அவர் செயல்படுகிறார். அந்த செயல்பட்ட அந்த செயல்பாடு படைப்பு, சிருஷ்டிப்பு. படைப்புக்கு படைத்தவர் நம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதலையும் படைப்பையும் மையமாக வைத்து படைத்தவரை புரிந்து கொள்ளுகின்ற அந்த முயற்சி, அந்த செயலுக்கு இறையியல் என்று பெயர். ஆங்கிலத்தில் அது அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Systematic theology is the study of ground and content of Christian faith. சொல்றேன். Systematic theology is the study of ground, act and content of Christian faith. Practically and methodologically. In each socio-political and cultural context. சிம்பிளா தமிழ்லயே அதை சொல்றோம். இந்த டெபினிஷனை நீங்க ஆங்கிலம் பண்ணிக்கோங்க. தமிழ் அது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி வளர்க்குறேன். அந்த ஆங்கிலத்துல வந்து systematic theology is the study of ground, act and content. Ground நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. God இல்லையா, நம்ம காட்னு சொல்றோம். இஸ் ஃபர்ஸ்ட் காஸ். ஓகே, the foundation. அதான் கிரவுண்ட். அவர் என்ன பண்ற? ஆக்ட். ஸோ கிரவுண்ட், ஆக்ட், content. அந்த கண்டென்ட்ல என்ன வருது? creation and revelation. So in definition, what we say, systematic theology is the study of ground, act and content of Christian faith. In a critical and methodological way, each socio-political and religious-cultural context. அப்படியே இருக்குங்க. நான் சொல்றேன். ஒவ்வொரு கலாச்சார சமூக பின்னணியிலே சிருஷ்டிகருடைய அந்த சிருஷ்டிப்பை மையமாக வைத்து சிருஷ்டிகரை சீரான முறையிலே படிக்கிற அந்த படிப்பிற்கு இறையியல் என்று பெயர். ஒரு சீரான ஒழுங்கான முறையிலே நாம சிருஷ்டிகரை படைத்தவரை படிக்கின்ற அந்த படிப்புக்கு தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, சீரான இறையியல், வாய்ப்படுத்தப்பட்ட இறையியல் என்று பெயர். நீங்க ஆக்சுவலா அந்த கன்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் ஆல் திஸ் டேர்ம்ஸ். அந்த மாதிரி நீங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆச்சுன்னா இட் வில் பி குட். பட் இட்ஸ் ஓகே. அந்த கன்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு 2-3 புக் இன்ட்ரடியூஸ் பண்றேன். நீங்க உங்களுடைய தியாலஜிக்கல் ஜேர்னியை, உங்களுடைய தியாலஜிக்கல் படிப்பை அடுத்த லெவலுக்கு மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2-3 வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிற புக்குகள் இருக்கு. அது வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கிற மில்லார்ட் ஜே எரிக்சன், எம்ஜே எரிக்சன், எரிக்சன், ERICKESEN, எரிக்சன். கிறிஸ்டியன் தியாலஜி பெரிய புக்கு. அதுல வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல வந்து அவர் வந்து விளக்குறார்.
நீங்க வந்து அது பிடிஎஃப்லயே நீங்க டவுன்லோட் தான் அது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா யூ கேன் டவுன்லோட் இட். இல்லை உங்களுக்கு ஹாப்பி டு ஹேவ் தட். நீங்க அதை கொஞ்சம் வாட்ஸ்அப் அப்புறமா கூட நீங்க அதை டெலிட் பண்ணி கூட விட்டுருக்கலாம். பட் யூ கேன் டவுன்லோட். வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் கூட அதை ஷேர் பண்ணலாம். நத்திங் டிஃபிகல்ட். ஆனால் நீங்களே அதை ஈஸியாக பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் புக். எம்ஜே எரிக்சன் கிறிஸ்டியன் தியாலஜி. ரெண்டாவது என்ன இருக்கு? ரெண்டாவது இது சிம்பிளான ரீடிங். ஓகே, சிம்பிளான ரீடிங். ஹென்ரி ஈசன். ஹென்ரி HENRY. ஹென்ரி டி இல்ல, ஹென்ரி HENRY. ஹென்ரி ஈசன். ஈசன் THEISSEN. ஹென்ரி ஈசன். Lectures in Systematic Theology. Lectures in Systematic Theology. இந்த ரெண்டு புக்கும் தியாலஜிங்கிற பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறவர்களுக்கு ரெண்டும் ஆங்கிலத்துல தான் இருக்கிறது. தமிழிலே அந்த மாதிரியான வகுப்பிலே உங்களுக்கு சொல்ற அளவுக்குள்ள நூல்கள் இன்னும் வரல. பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது நூல்கள் வந்துச்சுன்னா தமிழ் நூல்கள் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு நூலும் உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்டரி பார்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இனி அட்வான்ஸ்டா வேற நிறைய புக்ஸ் இருக்கிறது. அது வந்து நான் இப்போ சொல்லலை. இந்த ரெண்டு புக்கும் நீங்க அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மறுபடியும் நம்ம வருவோம். இன்றைக்கு நம்ம குறிப்பிட்டதை மறுபடியும் ஒரு சின்ன வடிவம் கொடுக்கலாம். அதற்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து we will move to the next topic. ஓகே, இறையியல் என்றால் வாட் இஸ் தியாலஜி? சொல்றேன். Then we will move to Tamil. Okay, what is theology? The word theology has come from two Greek words. First word is theos and the second word is logos. So theology consists of two Greek words, theos plus logos, which means study or understanding about God, study of God. Okay. Words about God, study about God, understanding of God, describing God. Okay, that is theology. இறையியல் என்றால் என்ன? இறையியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையில் இருந்து உருவாகி இருக்கிறது. தியோஸ் என்கின்ற முதல் வார்த்தை தேவன் என்று பொருள். லோகோஸ் என்பது இரண்டாவது வார்த்தை. அந்த லோகோஸ் என்கிற வார்த்தைக்கு வார்த்தை என்று பொருள். ஆனால் இங்கே தியாலஜி என்கின்ற அந்த வார்த்தை இறைவனை பற்றி படிக்கிற படிப்பிற்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ தியாலஜி என்றால் இறைவனை பற்றி, தேவனை பற்றி, கடவுளை பற்றி படிக்கும் படிப்பு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம் என்றால், இந்த இறையியல் என்கின்ற இந்த பாடத்திலே நாம இறைவனை பற்றி மட்டும் படிக்கிறது இல்லை, இறைவனுடைய அந்த வெளிப்படுத்துதலை மையமாக வைத்து நிறைய பாடங்களை நம்ம படிப்போம். ஸோ அதற்கு போதுமான ஒரு வரையறை தேவை. There must be an adequate definition, a suitable definition, a proper definition, ஒரு கரெக்ட் டெஃபினிஷன் வேணும். ஓகே, அது இறையியல் வல்லுநர்கள் நிறைய வரையறைகளை கொடுத்திருக்கிறார்கள், நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து கிளாஸ் நோட்ஸ்ல நான் போடுறேன். ஒவ்வொரு இறையியல் வல்லுநர்களும் கொடுத்திருக்கிற அந்த விளக்கங்கள் அது நோட்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நாம சிம்பிளாக, நாமவே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஒர்க்கபிள் டெஃபினிஷன் நாமவே ஆர்டிகுலேட் பண்ணணும், நாமே ஒன்றை உருவாக்கணும். அது என்னவென்றால் சிம்பிளாக இறையியல் என்பது அஸ்திபாரம் இல்லைன்னா ஆதாரம், அந்த ஆதாரத்தினுடைய செயல்கள், அந்த ஆதாரத்தினுடைய செயல்களை மையமாக வைத்து அந்த ஆதாரத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சீரான நடவடிக்கை, ஒரு சீரான முயற்சி, அதான் இறையியல். ஒரு ஆதாரம், ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது, அந்த ஆதாரம் அஸ்திபாரம் செயல்படுகிறது, அந்த செயல்பாட்டை ஒரு சீரான முறையிலே புரிந்து கொள்ளுகின்ற ஒரு முயற்சியை இறையியல் என்று நம்ம வரையறுக்கிறோம்.
I think it is clear. If you have any doubt, you please ask. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கிறது என்றால் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்க கேட்கலாம். தியாலஜி என்கிற அந்த பாடம் வந்து கேள்விகள் கேட்டு, நிறைய கேள்விகள் கேட்டு படிக்க வேண்டியதான ஒரு பாடம். ஆகவே நீங்க தயவு செய்து மௌனமாக இருக்காதுங்க. உங்களுக்கு வேதத்திலே, உங்களுடைய விசுவாசத்திலே என்ன கேள்வி இருந்தாலும் தீர்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த இறையியல். இறையியல் படிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். ஓகே, அந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்கும்போது எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஒருவேளை தெரியாது அப்படின்னா நான் அதை ரெஃபர் பண்ணிட்டு அதை படிச்சுட்டு பார்த்துட்டு வந்து அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல, நம்முடைய வகுப்பில் இணைந்திருக்கிறவர்களுக்கே ஒரு சிலருக்கு அதை குறித்ததான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நீங்களும் கூட அந்த கேள்விக்கு பதிலை சொல்லலாம். சோ கேள்வியை மனதில் வைத்து விட்டு பதில் கிடைக்காம ஒருபோதும் நீங்க தயவு செய்து போகாதிருங்க. கேள்விகள் கேட்கப்பட்டு எந்த கடினமான கேள்வியும் கேட்கலாம். ஆனால் சில கேள்விக்கு வந்து பதில் வந்து விசுவாசம் அப்படின்னு உங்களுக்கு பதில் வரும். ஓகே, இதை நம்ம விசுவாசிக்கிறோம், இதை நம்ம நம்புகிறோம். அது விஞ்ஞான ரீதியில நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகை மூலம் இந்த உலகத்திலே பிறந்தார், சாத்தியமா, முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து மருத்துவ விஞ்ஞான முறையில சாத்தியமில்லை. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம் என்றுதான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். ஓகே, சோ சில கேள்விகளுக்கு அறிவியல் ரீதியான பதிலை கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம நம்பக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய பதிலை கொடுக்க முடியும். சோ கேள்வியை கேட்காமல் இருக்காருங்க. எது புரியலனாலும் நீங்க கேளுங்க. எத்தனை தடவை வேணாலும் நான் உங்களுக்கு அதை விளக்கிச்சேன். So please, if you have doubt, ask. Okay, let's move on. இப்போ அடுத்த கேள்வி, இந்த இறையியல் ஏன் படிக்கணும்? இறையியல் எதற்காக படிக்கணும்? நம்ம வந்து பைபிள் படிச்சா போதுமே, பிரசங்கம் கேட்டா போதுமே, இறையியல் படிக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். Why should we study theology? What is the purpose of studying theology? எதற்காக இறையியல் படிக்க வேண்டும்? இறையியல் படிக்க வேண்டுமா? ஏன் படிக்க வேண்டும்? எதற்காக படிக்க வேண்டும்? சிலர் இப்படி சொல்லுவாங்க, இந்த இறையியல் படிக்கிறதுனாலதான் நிறைய வெவ்வேறான உபதேசங்கள் தோன்றி இருக்கிறது, அது பிரிவினைகளைத்தான் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் நெகட்டிவா சொல்றவங்க. சில பிரசங்கம் பண்றதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க பிரசங்கம் பண்ணும்போது, எதுக்கு பைபிள் காலேஜுக்கு போறீங்க, எதற்கு நீங்க பைபிள் காலேஜ்ல போய் தியாலஜி எல்லாம் படிக்கிறீங்க, தேவையே இல்லை, அவசியம் இல்லை. நீங்க அப்படியே ஒரு 4 பாட்டு ஸ்கெயில பாடுறதுக்கு, ரிதத்துல பாடுறதுக்கு படிச்சுட்டு யூ கேன் கோ அண்ட் டூ மினிஸ்ட்ரி. அப்படி மினிஸ்ட்ரி பண்றவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது சரி என்றோ தப்பென்றோ நான் சொல்ல வரல. அவங்க வந்து சீராக வேதத்தை, இறையியலை படிக்கிறதுல கிரிட்டிசிசம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு அவங்க அவர்களுடைய நியாயமான சில காரணங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நம்ம அதை ஆழமாக புரிந்து கொள்ளும்போது அது ஒரு சரியான வாதம் அல்ல. என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட 12 பேரை தேர்வு செய்து கூடவே 3 ஆண்டுகள் வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார், அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார், டீச் பண்ணியிருக்கிறார், அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சோ இறையியல் படிப்பது, வேதத்தை படிப்பது ரொம்ப முக்கியமானது. சரி, அவங்க அப்படி இறையியல் படிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் இந்த இறையியல் படிப்பதனால வந்து நிறைய வேற்றுமையான உபதேசங்கள் உருவாக்கப்படுகிறது, வெவ்வேறான விளக்கங்கள் தரப்படுகிறது. அது இன்னும் குழப்பத்தை தான் கொண்டு வருது, இன்னும் பிரிவினைகளை கொண்டு வருகிறது, நிறைய டினாமினேஷன்ஸ் அதனாலதான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. மெய்யாகவே நம்ம இறையியலை படிக்கும் பொழுது அதை படிக்க வேண்டிய காரணங்கள் அதை சொல்றோம். முதல்ல நம்ம ஏன் இறையியலை படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் தலைப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், to get a comprehensive understanding of our faith. To get a comprehensive understanding of our faith அப்படின்னா, நாம விசுவாசிக்கிறதான் இந்த விசுவாசத்தை குறித்த ஒரு தெளிவான புரிதல் நமக்கு வருவதற்கு, ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வருவதற்கு,
ஓகே, நம்ம விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய ஒரு சரியான புரிதல் நமக்கு வருவதற்கு கண்டிப்பாக இறையை படிக்க வேண்டும். இறையை ஏன் படிக்க வேண்டும்? ஒரு சமூகத்தினுடைய விசுவாசம், ஓகே, அது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையோடு ரொம்ப இணைக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ரிலேட்டட் வித் அவர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நம்ம விசுவாசிப்பது என்ன என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம சிம்பிளா சொல்றோம், டு ஹேவ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ், காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அவர் ஃபெய்த். நம்ம விசுவாசிப்பதை குறித்து ஒரு தெளிவான புரிதல், ஒரு விளக்கமான புரிதல் நமக்கு கிடைப்பதற்கு நம்ம இறையியல் படிக்க வேண்டும். வேதமும் கூட இந்த அறிவது, புரிந்து கொள்வது அது ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நமக்கு சொல்லுகிறது இல்லையா? நம்ம ஓசியாவின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜனம் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். மை பீப்புள் பிகம் கேப்டிவ்ஸ் வித்தவுட் நாலேஜ். அவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால அவர்கள் சிறை கைதிகளாக போகிறார்கள் அப்படின்னு அங்கே நம்ம வாசிக்கணும். நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல வரும்போது ஜான்ல ஜீசஸ் சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். நோயிங் the Father and the Son who came from the Father, knowing that is eternal life. அது தெரிவதே நித்திய ஜீவன், ஒரு பூர்ண வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. ஸோ வேதமும் அறிவை ரட்சிப்போடு நித்திய ஜீவனோடு இணைத்து சொல்லுகிறது. இப்ப இது தெரியலன்னா நம்முடைய விசுவாசம் நிறைய நேரங்களில் பிளைண்ட் ஃபெய்த்தாக மாறும், மூட நம்பிக்கை, மூட விசுவாசமாக மாறும். அப்படி மூட விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருப்பது ஆண்டவரும் விரும்பல. நம்ம விசுவாசிப்பா இன்னார் என்று அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் அவரும் விரும்புகிறார். ஓகே, சோ இறையில் நம்ம படிப்பது எதற்காக வென்றால் நம்முடைய விசுவாசத்தை நாம் தெளிவாக, ஒழுங்காக, சீராக, கிரமமாக புரிந்து கொள்ளும் இறையியலை நம்ம படிக்கிறோம். அது முதல் காரணம். இதுதான் பிரதானமான காரணம். நீங்க சபை வரலாற்றுல பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே இன்னும் பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவர்களுடைய சமயத்தை, எபிரேய சமயத்தை, ஹீப்ரூயிசத்தை, ஜுடாயிசத்தை படிப்பதற்கு அன்றைக்கே வெவ்வேறான படிப்பு முறைகள் இருந்தது, வெவ்வேறான அந்த ஸ்கூல்ஸ் இருந்தது. புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கணும் இல்ல, கேட்டகிட்டிக்கல் ஸ்கூல், கேட்டிக்யூமிக்கல் ஸ்கூல், இந்த மாதிரியான நிறைய ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து, 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே இருந்தது விசுவாசத்தை சரியாக கற்றுத்தருவது. குறிப்பாக ஒரு புதிய ஒரு நபர் அவர் திருமுழுக்கு, ஞான ஸ்நானம், பேப்டிசம் எடுப்பதற்கு முன்பதாக அது அவர்களுக்கு விளக்கமாக கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அது குறிப்பாக இந்த எமர்ஜிங் சர்ச்சஸ்ல வந்து அது இல்லை. சோ இந்த இறையில் படிப்பது நம்ம விசுவாசிக்கிற விசுவாச பிரமாணங்கள் என்ன, நம்முடைய விசுவாசத்தை பற்றி சரியாக நம்ம அறிந்து கொள்வதற்கு இறையியல் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இரண்டாவதாக, செகண்ட், டு அவாய்ட் ஹெரசிஸ் ஆர் ஃபால்ஸ் டீச்சிங். எக்ஸ்பிளைன் பண்றேன். தவறான போதனைகளை தவிர்ப்பதற்கு இறையியல் கற்க வேண்டும். தவறான உபதேசங்களை தவிர்ப்பதற்கு, தவறான போதனைகளை தவிர்ப்பதற்கு இறையியல் படிக்க வேண்டும். தவறான போதனைகள் என்றால் என்ன? நாம கலாத்தியருக்கு நிருபத்திலே 1ஆவது அதிகாரத்துல பவுல் அதை அழகாக விளக்குகிறார். என்ன விளக்குகிறார் என்றால், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை வேறு யாராவது வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அது தேவ தூதர்கள் வந்து பிரசங்கம் பண்ணா கூட அதை ஏத்துக்கிடாதீங்க. இது நாளைக்கு நாங்களே மனசு மாறி நாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்காக ஏதாவது ஒரு புதிய உபதேசத்தை சொன்னோம்னா அதையும் ஏத்துக்கிடாதீங்க. நாங்க உங்களுக்கு முதல்ல சொன்ன அந்த சுவிசேஷம் தான் மெய்யான சுவிசேஷம்.
அப்படின்னு பவுல் சொல்றாரு. நீங்க அந்த கலத்திய சபையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி அந்த பாலன் தாட் அட்டெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த திருச்சபையில இருக்கிற மக்கள் ரொம்ப ஆவியிலே ஆரம்பித்த மக்கள் பிற்பாடு அவர்கள் மாமிசத்துல முடிக்க போறாங்க. They ended up in the flesh. They started in the spirit, but they are slowly moving towards ending up in flesh. மாம்சத்தில் முடிக்க போறாங்க. அப்படின்னா அவர்களுடைய அந்த விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழுகி போறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தவறான ஒரு போதனைக்கு திருச்சபை இடம் கொடுக்கிறார்கள். தவறான உபதேசத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். விசுவாசத்திலிருந்து வழுகி போகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல, கிறிஸ்தவ உலகத்துல வெவ்வேறான அந்த போதனைகள், விளக்கங்கள், பிரசங்கங்கள் வருகிறது. விசுவாசிகளை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறாங்க. அந்த சேர்ச்சுக்கு போலாமா, இங்க போலாமா, அங்க உபதேசம் எப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும், அது சரிதானா, அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகளை ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க. இன்னும் சில சபைகள்ல பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே இருப்பார்கள். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுறாங்க. எஸ்பெஷலி இதுக்கு எங்க ஏற்படுதுன்னா இந்த எமர்ஜென்சி சர்ச்ல தான். எல்லாத்துக்கும் ஒரு வசனம் எடுப்பாரு. ஃபார் எவ்ரிதிங் we take பைபிள் வேர்ட்ஸ். ஆனால் அன்புக்குரியவர்களே, காலாகாலமாக நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற அடிப்படை விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது, அடிப்படையான விசுவாச கோட்பாடுகள் இருக்கிறது. அப்ப அதை நம்ம சரியாக வேதத்தை மையமாக வைத்து படித்து புரிந்து கொள்ளும் பொழுது இந்த தவறான போதனைகள் ஒருவர் போதிக்கும் பொழுது நீங்களே உணர முடியும். ஓகே, இது வேதத்திற்கு முரணான ஒரு போதனை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டைக்கு போகணும்னு நம்ம சொல்லல. அதிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி காத்துக் கொள்வதற்கு, திருச்சபையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது ஒரு உதவியாக இருக்கு. சோ 2வது, பிழையான உபதேசங்களை, தவறான உபதேசங்களை தவிர்ப்பதற்கு இறையியல் ரொம்ப தேவை. மூன்றாவதாக நம்மிடத்துல கேள்விகள் கேட்கும் பொழுது டு ஆன்சர் கொஸ்டியன்ஸ், அப்பாலஜெட்டிக் பர்பஸ், நிறைய கேள்விகள். நீங்க ஏன் திராட்சை ரசத்தை பானம் செய்கிறீர்கள், நீங்க ஏன் அப்பத்தை சரீரம் என்று புசிக்கிறீர்கள், நீங்க ஏன் தண்ணீர்ல இறங்கி மூழ்கிறீங்க, அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களிடத்துல கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்க முடியாது. டு ஆன்சர் த கொஸ்டியன்ஸ் that comes in your life, அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறையியல் படிக்க வேண்டும். ஓகே, அப்போலஜெட்டிக்னா என்ன? ஆன்சர் பண்றதற்கு, அந்த விசுவாசத்தை கேட்கிற கேள்விகளுக்கு சரியான விளக்கமான பதிலை கொடுப்பதற்கு, பொறுமையான அந்த பதிலை கொடுப்பதற்கு we have to study theology. நான்காவதாக நற்செய்தி அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிப்பதற்கு சபையை, மக்களை பண்படுத்துவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு, அவர்களை அதற்காக ட்ரெயின் பண்றதற்கு இந்த இறையியல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஓகே, 4 காரணங்களை சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். 4 காரணங்கள். First, to have a comprehensive understanding about our Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி ஒரு சீரான, நிறைவான, பூர்ணமான புரிதல் நமக்கு வருவதற்கு இறையியல் படிக்க வேண்டும். இரண்டாவதாக பிழை உபதேசங்களை, டு அவாய்ட் த ஹெரசிஸ். ஹெரசிஸ்னா ஃபால்ஸ் டீச்சிங், ராங் டீச்சிங்ஸ், தவறான போதனைகளை தவிர்ப்பதற்கு நமக்கு இறையியல் தேவை. மூன்றாவது கேள்விகள் கேட்கிறவர்களுக்கு நாம தானமாக சரியான பதிலை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை சரியாக புரிந்திருப்பது அவசியம். ஓகே, டு ஆன்சர் இட். கேள்விகளை நம்ம நிறைய பேர் நம்மளை அக்யூஸ் பண்ணுவாங்க. அந்த அக்யூஸ் பண்ணும்போது
அதற்கு ஒரு சரியான டிஃபென்ஸ். அந்த டிஃபென்சிங் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை அன்பாக மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுவதற்கு, பாதுகாப்பதற்கு நிறைய படிக்க வேண்டும். 4வதாக, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது நாம சரியாக, அது ஒரு எஃபெக்டிவாக ஒரு யூஸ்ஃபுல்லாக அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இறையியல் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறது. இந்த இறையியல் தான் உபதேசங்களை உருவாக்குகிறது. இந்த இறையியல் தான் மக்களை என்ன செய்கிறது என்றால் சரியாக காட் பண்றது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல வேதத்திலிருந்து விலகி போகாமல் வேதத்தை மையமாக வைத்து அதே நேரத்தில் ரீஇன்டர்பிரட் பண்ணி கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை அந்த மெய் விசுவாசத்தை நிலைநிறுத்துவது என்றால் இந்த தியாலஜி தான். தியாலஜிக்கல் டாக்டர்ஸ், உபதேசங்கள் தான் அதுதான் சரியான உபதேசம். இந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு ஊழியத்திற்கு போகும் பொழுது நமக்கு அது உபயோகமாக இருக்கும். So these are the 4 reasons. Okay. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல let's move on to the next topic. Okay. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். Okay, let's move on. அடுத்தது. Okay. புனிதா சிஸ்டர் கை ஹேண்ட் இது சைன் கொடுத்திருந்தாங்க. something she want to ask. Okay. Yeah, please reflect. கேளுங்கள், உங்களுடைய क्वेश्चन அன்மியூட் பண்ணி கேளுங்க. சிஸ்டர் கேளுங்க. I think she is not in connection. இப்போதான் வெளியே போயிட்டாங்க. Okay. Maybe towards the end we will give a little more time. So we'll give some time for sister to ask question. அவங்களுக்கு நெட் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். Maybe I think she's having net issue. Yeah. So let's proceed. அடுத்த டாபிக், the third topic. Yeah, yes. சிஸ்டர் புனிதா சிஸ்டர், உங்களுக்கு கேள்வி இருப்பதென்றால் கேளுங்க. சிஸ்டர் புனிதா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. எனி क्वेश्चंस you can ask now. சார், ஸ்தோத்திரம் சார். கேளுங்க. ஸ்தோத்திரம். ஹலோ, சொல்லுங்க. சார், நான் தியாலஜி பத்தி கேட்கும்போது என் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, நம்ம பைபிள படிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்ற பட்சத்துல, இப்போ மத்த கோர்சஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்க. அப்ப ஆண்டவரை பத்தி நம்ம நல்லா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு சரியான வழி நடத்துதல் வேணும், ஒரு பயிற்சியும் வேணும். அதனால தியாலஜி படிக்கணும்ன்றது எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. மத்த கோர்சஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்களே, உலகத்துல எல்லாம் ஓடுறாங்களே, இப்ப ஆண்டவரை பத்தி படிப்பது யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல அதுன்றது நல்லா தெரியுது. ஆனா கண்டிப்பா இதுக்கும் நமக்கு ஒரு நல்ல கரெக்டான ப்ராப்பர் வே வேணும்ன்றத நான் தியாலஜி ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு சில விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். வெரி கரெக்ட். உலகத்திலே மற்ற படிப்புகளுக்காக அவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். ஆமா சார். அப்போ தேவனை பற்றி படிக்கிற அந்த படிப்பு ரொம்ப ரொம்ப இன்றியமையானது, ரொம்ப முக்கியம். அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட இணைத்து இருக்கிறது. Let we have a comprehensive understanding of our faith. நம்முடைய சுவாசத்தை நாம சரியாக புரிந்து கொள்ள, நம்முடைய தேவனை பற்றி சரியாக நம்ம புரிந்து கொள்வது கட்டாயம் அவசியம். வெரி குட், நைஸ். ஓகே, எனி அதர் அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் உலக படிப்புகளுக்காக அவருடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம விசுவாசிக்கிற அந்த தேவனை பற்றி கண்டிப்பாக நம்ம சீராக அதை படிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காம்ப்ளிமெண்டரி கமெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. குட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்து இறையியலை நம்ம படிக்க போறது. இறையியல் படிப்பதற்குரிய ஆதாரங்கள், சோர்சஸ். வாட் ஆர் த சோர்சஸ் இன் தியாலஜி? வாட் ஆர் த சோர்சஸ் ஃபார் ஸ்டடி இன் தியாலஜி? சோர்சஸ் இது இறையியல்ல ஃபார்மேட்டிவ் ஃபேக்டர்ஸ், the factors which formulate theology. இறையியலை உருவாக்குகிற அந்த ஆதாரங்கள், சோர்சஸ் ஃபார்
டெவலப்பிங் தியாலஜி. இறையியல் உருவாக்குவதற்குரிய அந்த ரிசோர்சஸ், அந்த சோர்சஸ், ஆதாரங்கள். இங்கே நான் ஒரு இறையியலுடைய வல்லுநருடைய பெயரை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய நூலில் இருந்து தான் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இறையியல் வல்லுநர். தற்போது அவர் இல்லை, அவர் காலம் சென்று விட்டார். ஆனால் அவருடைய இறையியல் நூல்கள் மிகவும் போற்றப்படுகிற இறையியல் நூல்கள். அவருடைய பெயர் வந்து ஜான் மெக்வாரி. ஜான் மெக்வாரி, ஜான் மெக்வாரி, MEACQURRIE, மெக்வாரி, ஜான் மெக்வாரி. ஜான் மெக்வாரி. அந்த நூலின் பெயர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் தியாலஜி. ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த நூல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் தியாலஜி. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் தியாலஜி. அதுல இருந்து தான் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 நூல்கள் நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன். மில்லார்ட் ஜே எரிக்சன், MJ எரிக்சன், கிறிஸ்டியன் தியாலஜி. அதுக்கப்புறம் ஹென்ரி தீசன், லெக்சர்ஸ் இன் சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அந்த 2 நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த 3வது நூல். இந்த நூல்களை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்க உங்களுடைய படிப்பை அடுத்து நீங்க மேம்படுத்தணும், ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தீஸ் புக்ஸ் ஆர் ரியலி குட் ரிசோர்சஸ். இந்த ஜான் மெக்வாரி படிக்க கொஞ்சம் டஃபா இருக்கும். அது ஆக்சுவலா அவர் ஒரு ஜெர்மானிய இறையியல் வல்லுநர். ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதிட்டு அப்புறம் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். ஸோ அது வாசிச்சு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் உங்களுக்கு அதில் பேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா யூ கேன் ரீட் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ இந்த ரிசோர்சஸ் இல்லைன்னா ஃபேக்டர்ஸ், ஃபார்மேட்டிவ் ஃபேக்டர்ஸ், ஆதாரங்கள், இறையியல் படிப்பதற்கு ஆதாரம். ஃபர்ஸ்ட்ல இந்த இறையியல் படிக்கும்போது நமக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் என்று சொல்வது தேவனுடைய வெளிப்படுத்துதல், ரெவலேஷன், காட், காட்ஸ் ரெவலேஷன், வெளிப்படுத்துதல். அதான் வந்து இறையியல் படிப்பதற்கு மிக மிக முக்கியமான ஆதாரம். வெளிப்படுத்துதல். இந்த வெளிப்படுத்துதல் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன். வெளிப்படுத்தல் என்கிற அந்த வார்த்தை, ரெவலேஷன் என்கிற அந்த வார்த்தை லத்தீன் மொழியில ரெவலூட்டஸ், REVLUTUS, ரெவலூட்டஸ் அப்படின்னா அன்வெயிலிங்னு பொருள். அன்வெயிலிங். ஓகே. ரெவலேஷன் என்கிற ஆங்கில சொல் ரெவலூட்டஸ் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தை திரை விளக்குதல், திரையை விளக்குதல் என்றுதான் அதற்கு பொருள். அன்வெயிலிங். வெயில் நமக்கு தெரியும் இல்லையா? வெயில்னா மறைக்கிறது. அந்த வெயிலை விலகுவதுதான் ரெவலேஷன் அந்த வார்த்தையினுடைய பொருள். இது ஒரு தியேட்டர் கான்டெக்ட்ல உருவான ஒரு வார்த்தை. அப்படின்னா டிராமா தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு வெயில் போட்டு பார்வையாளர்களையும் அந்த கதையிலே நடிக்கிற அந்த ஆர்டிஸ்டையும் என்ன செய்யறது, ஒரு திரை மறைக்கிறது. அந்த ஸ்டேஜில் அவங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஒரு காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கும், இந்த காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது மக்களுக்கு தெரியாது, திரை போட்டு அது மறைக்கப்பட்டிருக்கும். இப்போது ஒரு சவுண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண உடனே அந்த இது என்ன செய்யப்படுகிறது என்றால் விளக்கப்படுகிறது. அந்த வெயில் இல்லை என்றால் அந்த கர்டன் அப்படியே விலகின உடனே பார்வையாளர்கள் அந்த ஸ்டேஜில் அந்த காட்சியை அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றத அவங்க பார்க்குறாங்க. இந்த தியேட்டர் கான்டெக்ட்ல தான் இந்த அன்வெயிலிங் என்கிற அந்த ரெவலேஷன் என்கிற அந்த வார்த்தை உருவாகி இருக்கு. இப்ப இங்க ரெவலேஷன் என்று சொல்லும் பொழுது இல்லாத ஒன்று நாம கண்டுபிடிப்பதல்ல.
இல்லாத ஒன்றை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது இல்லை. ரெவலேஷன் இருக்கிறது, இஸ் தேர், ஆல்ரெடி தேர். ஆனால் அதுக்கு நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அது வந்து நமக்கு தெரியல, பட் இட் இஸ் தேர். இப்ப இந்த ரெவலேஷன் என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, கடவுள் என்ன பண்றாருன்னா, அந்த வெயிலை அவர் மாத்துறாரு. மாத்தும் போது நாம என்ன பண்றோம்னு, அந்த தேவனை, தேவனுடைய வார்த்தைகளை, செயல்களை, தன்மையை, இதை வந்து நாம புரிந்து கொள்ளுகிறோம். அந்த ரெவலேஷன் என்று சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெவலேஷன்ல வந்து வெளிப்படுத்துதல், இந்த வெளிப்படுத்துதல வந்து 2-3 இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது, சுருக்கமாக சொல்லுகிறேன். அதுக்கப்புறமாக நம்ம வந்து அந்த டாக்டர் ஆஃப் ஸ்கிரிப்சர் இருக்கிறது, அது படிக்கும்போது நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம அப்போது ஆராயலாம். இந்த ரெவலேஷன் ஏன் தேவைப்படுகிறது என்றால், ஆதியாகமத்திலே 3வது அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 3, 1-6 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது, அதற்கு முன்பு வரையில் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே தேவனுடைய வெளிப்படுத்துதல் அந்த பூர்வ மனிதனுக்கும் அவர்களுக்கு அந்த ஆதாமுக்கும் வாழ்க்கை தேவைப்படவில்லை. ஏனென்றால் அவர்களும் தேவனுடைய ரூபமும் சாயலுமாக இருந்தார்கள். தேவன் அவர்களோட வந்து கலந்துரையாடினார், நட்பிருந்தது. வெளிப்படுத்துதல் அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்கள் பழகி கொண்டிருந்தார்கள். இப்ப இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டால், இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாம நம்மளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. பிள்ளைகளுக்கு நம்மளை தெரியும், நமக்கு நம்ம பிள்ளைங்களை தெரியும். They are familiar with us, we are familiar to them. அது ஒரு வெளிப்படுத்தல்ங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஓகே, இதே மாதிரி தான் இருக்காங்க ஆதாம் அண்ட் ஏவாள். தேவன் அங்கு வந்து அவர்களுக்கு இடையில ஒரு மறைவு இல்லை, வெளிப்படுத்தல் தேவையில்லை, அவசியம் இல்லை. Revelation was not necessary, not required. அதுக்கப்புறம் அந்த Genesis 3:1-6 வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, there was a separation between God and human being. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு விலகுதல் வருகிறது. விலகுதல் வரும்போது தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், ஆனால் மனிதனால் தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ளும்படியாகத்தான் படைக்கிறார் தேவன் மனிதனை. அவனுக்கும் தேவனுடைய ரூபமும் சாயலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவனாக தேவன் அவனை படைக்கிறார். ஆனால் தேவனை அவர் இருக்கிறவனமாக புரிந்து கொள்ளும் திறனை அவன் இழந்து விடுகிறான், விலகி சென்றதனால். இப்பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, முயற்சி எடுக்கிறார். தேவன் தான் அந்த எஃபர்ட் எடுக்கிறார். தேவன் அந்த முயற்சி எடுக்கிறார். எதற்கென்றால், அவருடைய ரூபத்திலும் சாயலும் படைத்து அவரை விட்டு விலகி சென்ற அந்த மனிதன், மனுக்குலம், அவரை மறுபடியும் தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அந்த வெயில், மறைக்கப்பட்டிருந்த அந்த வெயில், அந்த திரை, அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தேவன் மாற்றுகிறார். மனிதர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அதுவும் கிறிஸ்தவம். ஓகே, இந்த வெளிப்படுத்துதலே 2 வகை வெளிப்படுத்துதல் இருக்கிறது. 2 வகை வெளிப்படுத்துதல். ஒன்று ஜெனரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்படுத்துதல், ஜெனரல் ரெவலேஷன். 2வது ஸ்பெசிபிக் ரெவலேஷன். ஓகே, குறிப்பிட்ட ஓகே ஒரு வெளிப்படுத்தல். ஃபர்ஸ்ட்ல ஒரு பொதுவான வெளிப்படுத்துதல். அந்த பொதுவான வெளிப்படுத்துதல், தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், படைப்பை பார்க்கும் பொழுது படைத்தவரை குறித்த ஒரு புரிதல் ஒரு மனிதனுடைய மனதிற்கு வருகிறது. படைப்பை ஒரு மண்பாண்டத்தை பார்க்கும்போது ஒரு குயவனை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஓகே, ஒரு டேபிளை நம்ம பார்க்கும்போது கார்பெண்டரை பற்றி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை படைத்தவர் இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வருகிறது. இட்ஸ் வெரி ஜெனரல். ஓகே, அந்த குயவன் வந்து மண்பாண்டத்தை படைக்கிறார். அந்த குயவன் அவர் கருப்பு கலர்ல இருந்தாரா, வெள்ளை கலர்ல இருந்தாரா நமக்கு தெரியாது. அவர் ஹைட்டா இல்ல ஷார்ட்டா நமக்கு தெரியாது. ஓகே, அவர் என்ன மொழி பேசினா நமக்கு தெரியாது. ஸோ ஜெனரல் ரெவலேஷன்னா இந்த மாதிரிதான். ஒரு சிருஷ்டிகர்
ஒருவர் இதை படைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்குது. அதாவது சங்கீதக்காரன் 19 சங்கீதத்துல சொல்றாரு, சாம்ஸ் 19 சொல்றாரு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயவியோ அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. So வானங்கள் declare the glory of God and the earth reveals the handiwork of God. Okay, இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இயற்கையை நம்ம பார்க்கும்போது, இயற்கையின் அழகை ரசிக்கும் பொழுது, இதை உருவாக்குன ஒரு அழகான ஒரு நல்ல ஞானம் படைத்த ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பொதுவான அறிவு நம்முடைய மைண்ட் பர்சீவ் பண்ணுது. நீங்க ஒரு பிக்னிக்காக ஒரு எங்கேயாவது ஒரு வேலியில போனீங்க, ஒரு நீலகிரிஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நீலகிரிஸ் போனீங்கன்னா, யாரும் போகலன்னா ஜான் சார்ட்ட கேளுங்க. அவரு அந்த ஊர்ல இருந்தா வராரு, நீலகிரிஸ்ல இருந்தா வராரு. அவருடைய அந்த தேசத்துல அந்த ஊர்ல நீங்க போனீங்கன்னா நீங்க ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல டீ கார்டன்ஸ், இயற்கை அங்க அப்படியே அழகாக காணப்படுகிறது. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நம்மை அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இயற்கையை நம்ம ரசித்தாலும் கூட நம்முடைய மனசு கடவுளை எவ்வளவு அழகா அதை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப அங்க வந்து நாம போகும்போது நாம அதை வந்து நம்முடைய கர்த்தரோடு, காட் த ஃபாதர், ஜீசஸோட நம்ம இணைக்கிறோம். நினைச்சு ஓ கடவுளை எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே நேரத்துல ஒரு இந்து அங்க போகும்பொழுது அவர் அதை என்ன யோசிப்பாருன்னா, பரவாயில்ல, பிரம்மன் நல்லா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ இது எதை குறிக்கிறது என்றால், அது ஒரு ரொம்ப ஜெனரலான ஒரு ரெவலேஷன் தான் நமக்கு வருது. ஓகே, அந்த ரெவலேஷன் வந்து மனிதனுடைய மனதிற்குள்ளும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கான்சியஸ் ரோமர் 2வது அதிகாரத்துல 1, 2 அந்த அதிகாரங்களை நீங்க நிதானமாக வாசிச்சீங்கன்னா பவுல் விளக்குகிறாருங்க. மனிதனுடைய மனதிற்குள்ளாக தேவனுடைய ஒரு சிக்னேச்சர் இருக்கிறது. அந்த கிரியேட்டருடைய ஒரு ரெவலேஷன் கான்சியஸ்ல இருக்கு. மனது, அதான் மனசாட்சின்னு சொல்றோம். மனசாட்சி அதுவும் ஒரு பொதுவான ஒன்றுதான், ஸ்பெசிபிக்காக இல்லை. கான்சியஸை நமக்கு கொடுத்த அந்த தேவன் யார் என்கிற அந்த ஒரு பூர்ணமான வெளிப்படுத்தல் அது மட்டும் வைத்து புரிந்து கொள்ள முடியாது. அதான் நம்ம ஜெனரல் சொல்ல. இட்ஸ் நாட் கன்க்ளூசிவ், இட் இஸ் வெரி ஜெனரல், ரைட்? அந்த கான்சியஸ், அந்த சோல், அதான் அந்த இமேஜ் ஆஃப் காட் இட் இஸ் கிவன் டு அஸ். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு பிழை ஒன்று செய்தால் நம்முடைய மனது வெளியிலிருந்து நம்மளை யாரும் சொல்லுவதல்ல, நமக்குள்ளேயே அந்த ஒரு உணர்வு வருகிறது இல்லையா? ஒரு கில்ட் ஃபீலிங் வருகிறது, குற்ற உணர்வு வருகிறது. ஓகே, ஏன் அப்படி வருகிறது? ஏன்னா நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது, மனசாட்சி. தட்ஸ் த கிஃப்ட் ஆஃப் த கிரியேட்டர் காட். தேவன் அவருடைய அந்த ஒரு வெளிப்படுத்துதலை நமக்குள் வைத்திருக்கிறது. ஆனால் அதுல நம்முடைய இந்து நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இன்னொரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படின்னா மனிதன் தான் கடவுள், ஆத்மாவுக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆத்மன் இஸ் பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக் ஒரு வியூ. ஓகே, ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? மனிதனுக்குள் அந்த தேவனை குறித்த ஒரு உணர்வு இருக்கிறது, அது தேவனுடைய வெளிப்படுத்துதல். மூன்றாவது இன்னொன்று கூட இருக்கிற ரெவலேஷன் ஜெனரல் டேர்ம்ஸ்ல இருக்கிற அந்த 3வது ஜெனரேஷன் ஹிஸ்டரியை நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் த வேர்ல்டு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, அந்த மாதிரி சைனீஸ் ஹிஸ்டரி, யூரோப்பியன் ஹிஸ்டரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம உணர முடியும், ஒரு அன்சீன் ஹேண்ட் ஓகே இஸ் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்பதை அந்த வரலாற்று ஆசிரியர்களே அவர்கள் நிதானிக்க முடியும். ஓகே, அந்த ஆட்சிகள் மாறுவது, புதிய ஆட்சிகள் வருவது, புதிய சாம்ராஜ்யங்கள் வருவது, அந்த புதிய சாம்ராஜ்யங்கள் வந்து அது விழுவது, அதுக்கப்புறம் புதிய சாம்ராஜ்யங்கள் உருவாவது, இதெல்லாம் வந்து பார்க்கிறவர்கள் இந்த வரலாறானது திட்டமிடப்பட்டு இயக்குகிறது. ஒரு திட்டமிடப்பட்டது, இஸ் நாட் சம் ஆக்சிடென்டலி அப்படி கிடையாது. இந்த வரலாறு திட்டமிடப்பட்ட
அந்த திட்டமிடுதலின்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. There is a telos, there is a good purpose, there is a good end. Okay? என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ இது மூன்றும் வைத்து ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு பொதுவான ஒரு உணர்வு குலத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஓகே, நம்ம இந்த கிளாஸ் வந்து 8 o'clock வரைக்கும் போகும், அப்படித்தானே? goes up to 8 o'clock தானே? கரெக்ட்? எஸ் எஸ் பிரதர். 6:30 to 8. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து வந்து ஸ்பெசிபிக் ரெவலேஷன், குறிப்பிட்ட வெளிப்படுத்துதல். இந்த குறிப்பிட்ட வெளிப்படுத்துதல் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மீடியத்தின் மூலம், there must be a medium. ஓகே, ஒரு மீடியம் மூலமாக, அந்த மீடியம் மூலமாக ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு குறிப்பிட்ட மீடியமுக்கு நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லலாம், குறிப்பிட்ட வகையில தேவனுடைய வெளிப்படுத்துதல் கிடைக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிபிக் ரெவலேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெசிபிக் ரெவலேஷன் நம்ம வேதனையை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை, ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை குறிக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வசனம், தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து மூலமாக, இந்த ஃபைனல் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஸ்பெசிபிக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? அப்போ இதை படிக்கும் பொழுது அந்த கிரியேட்டர் யாருன்றது நமக்கு புரிகிறது. ஓகே, இந்த ஸ்பெசிபிக் ரெவலேஷன் நமக்கு கிடைக்கும் போது அந்த தேவனை நமக்கு முழுதுமாக வெளிப்படுத்தி தந்தது யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு புரிகிறது. தட் இஸ் ஸ்பெசிபிக், வேறு கிடையாது. இட்ஸ் வெரி ஸ்பெசிபிக் ரெவலேஷன். ஸோ when God chooses to reveal God's self to us through a specific medium, we call it a specific revelation. தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்றன் மூலமாக தன்னை ரொம்ப தனியாக வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்படுத்துதலை நாம ஸ்பெசிபிக், ஒரு குறிப்பிட்ட வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இதே 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்காலங்களில் தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்மை வெளிப்படுத்தினார். ரெவலேஷன். ஆனா இந்த கடைசி காலத்திலே அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து ஒரு 4 வசனம் படிச்சீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகி தேவன் முன்காலங்களிலே நம்முடைய முற்பிதாக்களுக்கு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அவருடைய குமாரன் மூலமாக தன்னை முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பூர்ணமான ஒரு வெளிப்படுத்தல். இதுதான் அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், ஜூடாயிக், ஏப்ரஹாமிக், மோசைக், ப்ராஃபட்டிக், ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிஸ்டரி. இது வந்து நம்ம வந்து ஸ்பெசிபிக் ரெவலேஷன் சொல்றோம். இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ரெவலேஷன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை பிற மதங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு $1 million கொஸ்டின் அது. இப்ப இந்து மதம் இருக்கிறது, அவர்களும் ஸ்ருதி என்கிற நூல்களை வைத்திருக்கிறார்கள். ஸ்ருதி என்றால் வெளிப்படுத்தப்பட்டவைகள். இந்து மதத்தில் 2 வகையான நூல்கள் இருக்கிறது. ஒன்று ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால் ட்ரெடிஷன், பாரம்பரியம், that which is remembered. இன்னொன்னு ஸ்ருதி. ஸ்ருதி, SRUTHI, ஸ்ருதி. ஸ்ருதினா ரிவீல்டு. அவங்களுடைய 4 வேதாசம் ஸ்ருதி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது பிரம்மாவால் ரிஷிஸுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இந்த வியாசா என்பவருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. வியாசா என்பவர் தான் அதை வந்து தொகுத்து இருக்கிறார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? குரான், ஹோலி குரான் இஸ் நாட் ஓன்லி ரிவீல்ட், ரிட்டன் பை காட் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இங்க வரும்போது நமக்கு அந்த ஒரு கொஸ்டின் வருகிறது. நம்ம தேவனுடைய வெளிப்படுத்துதல் அதுல ஸ்பெசிபிக் ரெவலேஷன் சொல்லும்போது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறாரா, இல்லை இந்த வேதாமத்திற்கு வெளியே அவுட் சைட் த பைபிள் தேவனுடைய வெளிப்படுத்துதல் மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்கிற அந்த கேள்வி, அதுக்கு வந்து நம்ம இப்போது பதில் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அதை நம்ம ஸ்பெசிபிக்காக படிக்கும் பொழுது
நம்ம அதை படிக்கலாம். ஸோ வி டோன்ட் டெல் தட் நவ். இப்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெவலேஷன். ஓகே, முதலாவது வந்து வெளிப்படுத்துதல். நம்ம இறையியலை உருவாக்குவது மைய அந்த ஆப்ரேட்டிங் பிரின்சிபிள். அந்த ஆப்ரேட்டிங் பிரின்சிபிள் என்பது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதல் அடங்கின அந்த வெளிப்படுத்துதல் 2 வகையில இருக்கிறது. ஒன்று ஒரு பொதுவாக புரிந்து கொள்ளுதல், இயற்கை மூலமாகவும் மனித மனசாட்சியின் மூலமாகவும் வரலாற்றிலே நிகழ்வுகளின் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறது, பொதுவான புரிந்து கொள்கிறது. அதுக்கப்புறம் தேவன் தனித்தன்மையாக தன்னை வெவ்வேறான முறையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தல் ஸ்பெசிபிக், குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு ரெவலேஷன். ஸ்பெசிபிக் ரெவலேஷன், குறிப்பிட்ட வெளிப்படுத்தல். இறையியல் உருவாக்கத்திற்கு இது ஒரு முக்கிய காரணியாக மாறுகிறது. இரண்டாவதாக ஸ்கிரிப்சர், பைபிள், ஸ்கிரிப்சர். தேவனுடைய வெளிப்படுத்துதல் அடங்கிய எழுதப்பட்ட தேவனுடைய வெளிப்படுத்துதல் தான் வேதாகமம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. சோ 66 நூல்களும் தேவன் தம்மை வெளிப்படுத்துதலுடைய ரெக்கார்ட்ஸ். சோ அது நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், மிக மிக முக்கியமான ஒரு சோர்ஸாக மாறுகிறது. இறையில் படிப்பதற்கு வேத வசனங்கள், பைபிள், அது வந்து ரொம்ப முக்கியமான ஆதாரம், அடிப்படையான ஆதாரம் வேத வசனம். மூன்றாவதாக ஆரம்பிக்கிறது, ஜஸ்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெவலேஷன், இரண்டாவது ஸ்கிரிப்சர், ஓகே, மூன்றாவது எக்ஸ்பீரியன்ஸ். நான் விளக்கம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான்காவது ஃபெய்த். ஓகே, அஞ்சாவது ட்ரெடிஷன். ஆறாவது கல்ச்சர். ஏழாவது ரீசன். ஏழு பாயிண்ட் இருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், 1 by 1. ஃபர்ஸ்ட் ரெவலேஷன், இரண்டாவது ஸ்கிரிப்சர், முதலாவது வெளிப்படுத்துதல், இரண்டாவது வேதாகமம், வேதவசனங்கள், வேதாகமம் இரண்டாவது, மூன்றாவது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான்காவது ஃபெய்த், விசுவாசம். அஞ்சாவது ட்ரெடிஷன், பாரம்பரியம், ட்ரெடிஷன். ஆறாவது கலாச்சாரம். ஏழாவது ஞானம், கேள்வி, ரீசன். ஓகே, இல்லைன்னா பகுத்தாய்வுன்னு கூட சொல்லலாம். ரீசன், ஆங்கிலத்துல ரீசன், இன்டலெக்சுவலிட்டி, கேள்வி கேட்டு படிக்கிறது. ஓகே, அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு விளக்குகிறேன். யூ வில் க்ளோஸ் இட். உங்களுக்கு இப்போதும் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேளுங்க. உங்களுக்கு நேரம் வாக்கியம் என்று சொன்னால் நான் இங்கே குறிப்பிட்ட நூல்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்க நோட் பண்ணிக்குவாங்க. இந்த இறையியல் படித்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற இவ்வளவு நாள் உங்க மனசுல நீங்க வச்சுட்டு இருக்கிற என்ன இறையியல் கேள்வி, வேதாகம கேள்வியாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்க கேளுங்க. நான் வந்து அதை பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். சப்போஸ் எனக்கு அதை அக்யூரேட்டா தெரியலன்னா கூட நான் அதை ரெஃபர் பண்ணிட்டு, ரீட் பண்ணிட்டு, சர்ச் பண்ணிட்டு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு அதை ஆன்சர் சொல்றேன். ஸோ யூ ப்ளீஸ் என்கேஜ் யுவர் செல்ஃப், bring your doubts, your questions, and you will try to answer. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். எனி கொஸ்டின், எனி டவுட்ஸ்? பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். தேங்க்ஸ் a lot. நான் அது இது when I was going through systematic theology வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இட்ஸ் ரிட்டன் பை அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு வந்தது. 185 CE அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டட் இன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்கூல் சிஸ்ரியா பட்டணத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு I was going through. அப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த இயர்லி பீரியட்ல வந்து ஒரு 3 சென்டர்ஸ் இருந்தது. ஒன்னு ஆன்டியோக், ரெண்டாவது அலெக்சாண்ட்ரியா,
இன்னொன்று வந்து கான்ஸ்டாண்டினோபிள். இந்த மாதிரி 3 சென்டர்ஸ்ல இருந்துச்சு. அதுல வந்து முதல்ல வந்து இந்த அலெக்சாண்ட்ரியா, அதுல தான் வந்து அலெக்சாண்ட்ரியா அவங்கலாம் இருந்தாங்க. ஸோ சென்டர்ஸ் ஆஃப் தியாலஜி, தேர் வேர் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ். இந்த ஏர்லி பீரியட்ல பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுல கான்ஸ்டாண்டினோபிள், அலெக்சாண்ட்ரியா அதெல்லாம் முக்கியமான இடங்கள். ஓகேயா, வேற இன்றைக்கு சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா க்ளோஸ். ஜான்ஸ்டன் ஐயா, நீங்க ஒரு கன்க்ளூடிங் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. Right, Pastor. Let's pray. Mighty God in heaven, Lord, we thank you so much for this wonderful time, God Father. Lord, we are so grateful, so thankful for this section, Lord. You helped us to join, and Nandri Andore, Kartavi in the systematic theology குறித்து ஆண்டவரை கற்றுக்கொண்டோம். அதற்காக உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் தி பாஸ்டர், லார்ட். யூ லெட் him with your Holy Spirit, and Lord, from the beginning we learned what is the study of ground, act and context என்று காரியத்தை குறித்து படித்தோம். Thank you, God, and thank you. Why should we study theology and the purpose குறித்து பார்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஆண்டவரை ஆதாரங்களை குறித்து பார்த்தோம், சோர்சஸ், and then we saw the revelation and the points of revelation பார்த்தோம். தேங்க்யூ லார்ட். இதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாடத்தில் ஆண்டவரே நாங்கள் கற்று ஆண்டவரை நாங்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வெளிப்படையாக காரியங்களை எடுத்து சொல்லவும் போதிக்கவும் எங்களை தேர்ந்தெடுத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒன் மோர் டைம் that God you've given this wonderful opportunity to learn and study more about theology, Lord Father. ஆண்டவரே, மேலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை பரிசுத்தத்திற்காக அழைத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் மூலம் இன்னும் பரிசுத்தமாக ஆகட்டும் என்று வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்கள் பார்வைகள், எங்கள் நடக்கையில், எங்கள் செய்கள், நாங்கள் போகிற வருகிற இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்தோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்து நன்றி. வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களை ஆண்டவரே உம்முடைய நீர் அழைத்த நோக்கத்தை ஆண்டவர் அவர்கள் அறிந்த ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களை அழைத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாழ்த்தை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.